மதுரை சித்திரை திருவிழாவின் உச்சக்கட்டம் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது. ஆனால் ஏன் இந்த நிகழ்வு இவ்வளவு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தெரியுமா? மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை காண அழகர் வருகிறார். திருமணம் முடிந்ததை அறிந்ததும் நகருக்குள் செல்லாமல் வைகை ஆற்றிலேயே இறங்கி தரிசனம் தருகிறார். இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், வைகை ஆற்றில் தவளையாக இருந்த மண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் அளிப்பதற்காகவே அழகர் மதுரையை நோக்கி வருவதாக கூறப்படுகிறது. மூன்றாவது, அழகர் ஆற்றில் இறங்கும் போது உடுத்தும் பட்டு நிறத்தை வைத்து அந்த வருடம் எப்படி இருக்கும் என்று கணிக்கப்படும். பச்சை பட்டு உடுத்தினால் நாடு செழிக்கும், விவசாயம் சிறக்கும் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. நான்காவது சுவாரஸ்யமானது, அழகர் மீது பக்தர்கள் தண்ணீர் பீச்சுவது எதற்கு? கோடை வெயிலில் வரும் அழகரின் களைப்பை ஆற்றவும் அவரை குளிர்விக்கவும் செய்யப்படும் அன்பான உபச்சாரம் இது. முடிவாக சைவமும் வைணவமும் இணையும் இந்த அற்புத காட்சி தமிழர்களின் பண்பாட்டு அடையாளம். சிவசிவா, கோவிந்தா கோவிந்தா. இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.